இந்த வந்துருச்சு. என்ன என்ன பில்டப் கொடுத்து உன்னை ஒவ்வொரு செகண்ட் உட்கார்ந்து ட்ராக் பண்ணி நியூஸ் ரிப்போர்ட் பண்ணிக்கிருக்கோம். ஓ இஷ்டத்துக்கு நீ பாட்டு போய்க்கிருக்க. என்ன விஷயம்? இல்ல ரொம்ப அவரா இருக்கீங்க, ரொம்ப பில்டப்பரா கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்ப வர மாட்டோம் நாங்க. நிறைய போட்டு வச்சிருக்கேன், பில்டப் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன். ஒழுங்குமையா மழையை பெஞ்சிட்டு போப்ப. எப்ப அசால்ட்டா இருப்பீங்க பாரு. அப்ப வந்து ஒரே மிதிச்சிட்டு போயிருவேன். இதெல்லாம் என்ன லாஜிக்? மழை தானே வந்து பெஞ்சிட்டு போக வேண்டியதானே. என்ன அங்கிட்ட எங்க போய்க்கிருக்க நீ? யார் நீ? வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலைடா நானு. தாழ்வு நிலை தானே. ஓரமா நின்னுட்டு போறேன். என்ன பண்ண? எவ்வளவு பெரிய தாழ்வு நிலை? கனமழை வரும். எவ்வளவு கணம்? எம்புட்டு கணம் சொல்லு. காமெடியா தம்பி? கழுத்துல தண்ணியில முக்கி விட்டு போயிருவேன். பாத்துக்கு எங்கடா போய்க்கிருக்க நீ? இவ்வளவு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். வேலைக்கு? ஆனா மழை பெய்யுது, வேலைக்கு போய்க்கிருக்க நீ? ட்ரெஸ் நனைஞ்சு போனா என்ன பண்ணுவேன்? உள்ள செட்டு வச்சிருக்கேன் நானு. அடா பாக்குறேன், மாத்திப்பேன் நானு. 5 வருஷத்துல ட்ரெயின் ஆயிட்டீங்களா? சட்டி நனைஞ்சா என்ன பண்ணுவேன்? போட்டா தானே. அடா பாவியா, எவ்வளவு சட்டியே போடுறது இல்லையா? கண்ணு கூசுறா மலைக்கா. உன் பேர் என்ன? உங்க பேர் வச்சிருப்பாங்க நேரத்துக்கு. வங்க கடல் எல்ல. நான் கனமலைக்கு பிறந்த புள்ளடா. இன்னும் உன் பேர் என்னன்னு வங்க கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை. அது தாழ்வு எல்லாருக்கும் தான் வைக்கிறது. அது பொதுவான பேரு. மனுஷங்க அது மாதிரி நீ வந்து மலை புயல் அவ்வளவுதான். உனக்கு பேர் வச்சிருப்பாங்களா? அது எங்க பேரு வைக்கலையா? வைக்கலையா? அப்ப அனாத புயல் நீ புயல் கூட கிடையாது. தாழ்வு நிலை தானே. ஒரு மலையா பாரு. அப்படி ஓம பேஞ்சிட்டு அப்படியே போயிடணும். சரியா? சிஸ்டர் போக கடுப்பு. புயல் மையம் கொண்டிருக்கிறது. எங்கே மையம் கொண்டிருக்கிறது? கடலிலே மையம் கொண்டிருக்கிறது. புயல்னா கடல்ல தான் சார் மையம் கொண்டு இருக்கும். என்னன்னா ஆர்எஸ் மங்கல கம்மாயில மையம் கொண்டு இருக்கும். கடல் தான் அது. பாண்டிச்சேரியில் இருந்து விழுப்புரத்தை நோக்கி புயல் சென்று கொண்டிருக்கிறது. ஏன் விழுப்புரத்தை நோக்கி போகுது? அங்க பாட்டி வீட்டுக்கு சமைச்சு போக தேவை அவனுக்குதான். கடலில் இருக்கும் மேகங்களை அது இழுத்து தன்வசப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. புயலானது பார்த்தால் தெரிகிறது இலங்கையில் இருந்து மேல் நோக்கி தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அங்கு இருந்து மேல் நோக்கி ஆந்திரா பக்கமாக செல்வதற்கான வாய்ப்பு. ஆந்திராவுக்கு எதுக்கு போகுது? அல்ல பார்க்க போகுது. தேவை அவனுக்கு. சும்மா நடத்து. புயல் எப்படி இருக்கு? தாக்கங்கள் எப்படி இருக்கு கோபி? இப்ப காத்து எப்படி வீசுது கோபி? காற்று வந்து அப்படி வீசுகிறது திரு ரமேஷ். வேற எப்படி வீசுது? வேற வந்து அப்படி பேசுகிறது ரமேஷ் அவர்களே. இன்னும் கொஞ்ச நாட்கள் எப்படி அந்த காத்து வீசும் நினைக்கிறேன். அது எப்படியாக இருக்கும் என்றால் அப்படி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ரமேஷ். காத்து வந்து காற்றின் வேகம் குறைந்தால் எப்படி இருக்கும் கோபி? அப்படி இருக்கும் ரமேஷ். ஓகே. இன்னும் குறைந்து எப்படி இருக்கும்?